குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்ன? இந்திய தண்டனை சட்டம், இந்திய குடியுரிமை தற்காப்பு சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டத்தில் மாற்றம் செய்து இந்த சட்டங்கள் அமலுக்கு, புது சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. இந்த சட்டங்களுக்கான பெயர்கள் இப்போ ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டிருக்கு. 3 சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய சட்டங்கள் அப்படின்னு இப்படி ஹிந்தியில் மாற்றி பெயர்களை குறிப்பிடுவதால் சாதாரண மக்களுக்கு கூட, சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் போலீஸாரை கூட திணறக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை 2023 அறிமுகப்படுத்திய போது இப்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டதால் புதிய மசோதாக்கள் காலனித்துவ கால சட்டங்களை மாற்றியமைக்கும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அதோடு முன்னதாக தண்டனை குறித்து கவலைப்படும் வகையிலான சட்டங்கள் தான் இருந்துச்சு. இப்போது பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட சட்டங்களாக அவை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னாரு. இப்போ பெண்கள், குழந்தைகள் மற்றும் மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சு இருக்கு. ஆங்கிலேயர்கள் அரசுக்கு எதிரான குற்றங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகும், ஆங்கிலேய அரசு குற்றங்களுக்கு எதிராக அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகும். ஆனால் இப்போ இந்திய குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் சொன்னார். பயங்கரவாத நடவடிக்கைகள், கும்பல் படுகொலைகள், இந்தியாவின் இறையாண்மையை அச்சுறுத்தும் குற்றங்களை செய்வது மற்றும் பாலியல் ரீதியான குற்றங்கள், இந்த மாதிரியான பல குற்றங்களுக்கான தண்டனை அதிகரிப்பு குறித்தும் அவர் பேசினார். விசாரணை மற்றும் நீதிமன்ற விசாரணையில செயல்பாட்டில் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களும் ஒரு வழக்கை எவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்கான கால வரம்புகளை மனதில் வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். ஆனால் இந்த புதிய மாற்றங்கள் போலீசாருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை விட கூடுதல் அதிகாரத்தை வழங்குவதாக பல சட்ட நிபுணர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. சட்ட கல்வியாளரும் நிபுணருமான ஜி மோகன் கோபால், மத்திய, மாநில மற்றும் உள்ளூர் அரசியல் ஆதாயங்களுக்காக குற்றவியல் நீதி முறையை துஷ்பிரயோகம் செய்ய அதிக வாய்ப்பை வழங்க காவல்துறை மற்றும் குற்றவியல் நீதி அமைப்பை இந்த மசோதா ஆயுதமாக்குகிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. புதிய சட்டங்களில் காலக்கெடுவை நிர்ணயிப்பது பொதுமக்களுக்கு உதவுமா அப்படிங்கிற சந்தேகமும் நிபுணர்களுக்கு இருக்கு. மேலும் ஒப்பீட்டின்படி கடந்த ஆங்கிலேய ஆட்சி கால சட்டத்தின் 80 விழுக்காடு பிரிவுகளை அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னும் கருத்து தெரிவிக்கிறாங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இதை பற்றி பேசும்போது, ஐபிசி, சிஆர்பிசி மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. புதிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுவற்றில் 90லேருந்து 99 விழுக்காடு கட் காப்பி பேஸ்ட் வேலை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய 3 சட்டங்களில் சில திருத்தங்களை செய்து முடித்திருக்கக்கூடிய பணி வீணாகிவிட்டது. ஆமாம், புதிய சட்டங்களில் சில மாற்றங்கள் இருக்குது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவை திருத்தங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். மறுபுறம் பல பிற்போக்கு விதிகள் இருக்கு. சில மாற்றங்கள் அரசியல் சட்டத்திற்கு முரணானவை. நிலைக்குழுவின் உறுப்பினர்களாக இருந்த எம்பிக்கள் 3 மசோதாக்களுக்கும் விதிகளை வாரி இறைத்து விரிவான கருத்து வேறுபாடு குறிப்புகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப. சிதம்பரம் மேலும் இதை பற்றி பேசும்போது, மறுப்பு குறிப்புகளில் இருக்கக்கூடிய எந்த விமர்சனங்களையும் அரசாங்கம் மறுக்கவோ பதிலளிக்கவோ இல்லை. நாடாளுமன்றத்தில் பயனுள்ள விவாதம் எதுவும் நடைபெறல. சட்ட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள் சங்கங்கள், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பல கட்டுரைகள் மற்றும் கருத்தரங்கில் 3 புதிய சட்டங்களில் இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசாங்கத்தில் எவரும் அக்கறை காட்டல. அதனால 3 சட்டங்களை புல்டோசர் செய்து போதுமான விவாதம் இல்லாமல் 3 புதிய மசோதாக்களை கொண்டு வருவது இன்னொரு வழக்கு குற்றவியல் நீதி நிர்வாகத்தை சீர்குலைப்பதில் ஆரம்பத்தாக்கம் இருக்கும். நடுத்தர காலத்தில் பல்வேறு நீதிமன்றங்களில் சட்டங்களுக்கு பல சவால்கள் ஏற்படுத்தும். நீண்ட காலத்திற்கு அரசியல் அமைப்பு மற்றும் குற்றவியல் நீதித்துறையின் நவீன கோட்பாடுகளுக்கு இணங்க 3 சட்டங்களில் மேலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்கார் ப. சிதம்பரம். அதோடு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் 150 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இதுவரை நடந்த இடைநீக்க நிகழ்வுகளில் அதிக எண்ணிக்கையிலான இடைநீக்கங்கள் இதுதான். இதன் 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்படுவதற்கு முன் இரு அவைகளின் மொத்தம் 5 மணி நேரம் விவாதம் நடந்துச்சு. அகில இந்திய மஜ்லிஸ் இத்தேஹாதுல் முஸ்லிமின் மற்றும் சிரோமணி அகாலிதளம் ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் மட்டுமே இந்த மசோதாக்களை எதிர்த்தாங்க.
அபிஷேக் மனு சிங்வியின் கூற்றுப்படி காங்கிரஸ் சார்பில் விவாதத்தில் அவர் பங்கேற்கவிருந்தார். ஆனால் அவர் அவை கூட்டத்தில் பங்கேற்பதிலிருந்தே இடைநீக்கம் செய்யப்பட்டார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகூரின் கருத்துப்படி இந்த சட்டங்கள் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அவை குறித்து மேலும் விவாதம் தேவை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்திய சட்ட ஆணையத்தின் பல அறிக்கைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காவல்துறையின் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை அரசாங்கம் தவறவிட்டதாக பல எம்பிக்கள் சுட்டிக்காட்டினார். இப்போதும் கூட காலம் கடந்ததில்ல, அதை நிறுத்தி வைத்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியும். ஆனால் நிச்சயமாக பாஜக அரசிலும் இதை எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய பரிதாப நிலை.